இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் 3 பசங்க இருக்காங்க. அதாங்க நம்ம ஹீரோஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்க. திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கரணிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர். இங்க பாருடா, இங்க பாரு, வசனம் சும்மா பட்டையை கிளப்பது இல்ல. ஆமாண்டா, இந்த வீடியோவை நான் 100 தடவைக்கு மேல பாத்துட்டேன். என்னடா ஜாலியா படம் பாக்குறீங்க போல? ஆமாண்டா, வீட்டுல சும்மாவே இருந்தாலும் போர் அடிக்குது, அதான் வந்துட்டோம். போர் அடிக்குதா? அப்ப நான் சொல்ற காமெடியை கேளுங்க, டைம் சீக்கிரம் போயிடும். இவன் சொல்ற காமெடி கேட்டா உசுரே போகும், டைம் போகாதா? சொல்லு. அனகொண்டாக்கும் அலுமினிய குண்டாவுக்கு என்னடா வித்தியாசம்? தெரியல, சொல்லு. தண்ணிக்குள்ள இருந்தா அது அனகொண்டா, தண்ணி உள்ள இருந்தா அது அலுமினிய குண்டா. என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும் வெயில் அடிச்சா திருப்பி அடிக்க முடியுமா? இதோ வந்துட்டம்மா, இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். டேய் மோகன், அம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, நான் வரேன்டா. ரிங்கு வராமையே போன் எடுக்கிற? ஹைலேண்ட்ல போட்டிருந்தேன்டா, அப்புறம் பார்க்கலாம். டேய், எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நானும் போயிட்டு வரேன். பாவம், இவனுங்க 2 பேர்த்துக்கும் நம்ம ஜோக்க கேட்க கொடுத்து வைக்கல. எல்லாரும் வெப்பனை வச்சுதான் கொள்ளுவாங்க, இவன் என்னன்னா வாயை வச்சே சாவடிக்கிறான். திருப்பி அடிக்கணும். அவன் இந்த மண்ணை விட்டு உயிரோட போக கூடாது. வேண்டாம் அரவிந்த், இட்ஸ் டூ பவர்ஃபுல். அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமா முடியாது. இப்படி சொல்லி சொல்லிதான் அந்த மியூசியத்துல வில்லு வாளோட நம்ம வீரத்தையும் வச்சு பூட்டிட்டோம். அத வெளியெடுக்கணும். அரவிந்த், இப்போ நாம எந்த நிலைமையில இருக்கோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீரம் வீரம்னு தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டுல. ஜெயிக்க முடிஞ்சுதா? செத்து தானே போனோம். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஒரு தமிழன 9 நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேரு வீரம் இல்ல, துரோகம். ஏன்டா இந்த வீடியோ இப்படி பாக்குறீங்க? இதுல தமிழை பத்தி சொல்லியிருக்காங்கடா, அதான் பாக்குறோம். என்னடா பெரிய தமிழ்? இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் விற்கிற பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்கார வந்து விளம்பரத்தில் நடிச்சாதான் விற்கிது. அப்ப தமிழை பத்தி சொல்லணுமா? தமிழ் ஒரு வேஸ்ட் லாங்குவேஜ். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சாவுமாங்க. ஆனா அது தமிழுக்கு மட்டும் பொருந்தது. ஏன்னா தமிழை படிக்க படிக்க அது இனிமையா நெஞ்சில் நிற்குமே தவிர நஞ்சாகாது. இவங்க கிட்ட என்னடா பேச்சு? நாம கிளம்பலாம் வா. டே நில்லுங்கடா. என்னதான் நீ சொன்னாலும் தமிழ் இப்ப வலிமை இல்லாத மாறிட்டு. ஏன்டா கண்ணா, 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் தமிழை கஷ்டப்பட்டு படிச்சு 11th 12th எதுக்குடா தமிழ்னு பிரெஞ்சு குரூப் எடுத்து காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூல போய் உட்கார்ந்தா கவர்மெண்ட் தமிழும் ஒரு லாங்குவேஜா இருக்குன்னு சொல்லும். சரி, வேற ஏதாவது வேலைக்கு போயிடலான்னு வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கி சாப்பிடாம தூங்காம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கும். இனிமேல் திட்டு வாங்க முடியாதுடானே கிளாஸ் போய் முன்னாடி கஷ்டப்பட்டு படித்த தமிழை இஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையும் வேலையும் வாங்கிட்டு அந்த தமிழை பற்றி நீ தப்பாக பேசுவா, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கேன். சரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை? நான் டாஸ்க் தரேன், அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா தமிழ் ஒரு நல்ல லாங்குவேஜ்னு ஒத்துக்கிறேன். டீலா நோ டீலா? அப்படி டாஸ்க் முடிச்சு ப்ரூவ் பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. டேய் வாடா போலாம். நானும் உங்க கூட வரேன்டா. என்னடா பயந்துட்டியா? இதுலேயே நீ ஒரு கோலைன்னு தெரியுது. திரும்பி வா, தெரிந்தது மாறி போகாதே.
ஹீரோக்கு சாங்கா ஆஃப் பண்ணு. சொல்லு. டாஸ்க் நம்பர் 1 and 2 இப்போ நான் சொல்கிறேன். தோ இவன் பேர் பீம். இவன் பேர் மதன். இவங்க 2 பேர் மற்ற லாங்குவேஜ்னா சிரிப்பாங்க, தமிழ்னா வெறுப்பாங்க. 2 பேருக்கு தமிழ் நல்லாவே தெரியும், ஆனால் தமிழ்னு ஒன்று இருக்கிறது தெரியாத மாதிரியே பேசுவாங்க. இவனுங்களை நீங்கள் தமிழில் பேச வைக்கணும். டாஸ்க் நம்பர் 3. இவன் பேர் நலன். இவனுக்கு தமிழ் தெரியும், தமிழ் பேசுவான், ஆனால் தமிழ் சரியாக எழுத வராது. இவனை தமிழில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத வைக்கணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நாங்கள் செய்கிறோம். டே குமாரா, சொல்றதையா? இந்த டாஸ்க் பேர் ஆப்ரேஷன் தமிழ். இந்த டாஸ்க்கை முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், தமிழ் நல்ல லாங்குவேஜ்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஆப்ரேஷன் தமிழ் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னடா பசங்களை போய் மீட் பண்ணிட்டு வரலாமா? போலாமே. இனிய காலை வணக்கம் தம்பி. Hi, hello. தம்பி, உன் தாய்மொழி என்ன? Want to interact with me? Please use English, otherwise get lost. Okay, what's your mummy language? ஏய், தெரியலனா சும்மா இருடா. What's your mother tongue? It's Tamil. அப்புறம் தமிழ்லயே பேசலாமே. I don't like Tamil, I like only English. நான் மற்ற லாங்குவேஜை பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல, தாய்மொழியை விரும்பி பேசணும்னு சொல்ல வரேன். Why should I talk in Tamil? மற்ற மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆடம்பரம், தன் தாய்மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிறது அத்தியாவசியம். No, whatever you say, I won't talk in Tamil. இந்தா இதை வச்சுட்டு தமிழ்ல பேசு. I don't want this chocolate, I want only foreign chocolate. இதுக்காக எங்களால ஃபாரின்லாம் போயிட்டு வர முடியாது. டேய், எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியுங்கிற ஒரே காரணத்தினால நீ தப்பிச்ச. What did you say? இவன் சரிப்பட்டு வர மாட்டான், வாங்கடா போலாம். மாலை வணக்கம் தம்பி. Good evening, what do you want? 100 ரூபா பணம் வேணும், கொடுக்கறியா? சும்மா தான் இரேண்டா. தம்பி, தமிழ்ல பேச மாட்டியா? No, never, I am not interested. முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்றது விட்டுட்டு. What is your mother tongue? It's Tamil, that waste language. Hey, mind your words.
தாயும் தாய்மொழியும் ஒண்ணு, ரெண்டுக்கும் நாம தான் மதிப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு மதிப்பு இருக்காது. I am sorry. இந்த சாக்லேட் இதை வச்சுக்கிட்டு தமிழ்ல பேசு. I can't speak Tamil for this small shop. டேய் என்னடா இதையே சின்னதுங்கிறான், இது வாங்கப்பட்ட கஷ்டம் நம்மளுக்கு தான்டா தெரியும். இப்போ நீ தமிழ்ல பேச மாட்டா அப்படிதானே? Yes. அதை தாண்டா அவன் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கான். இவனும் அவுட். வா அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். எங்கே தேடுவேன் தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை எங்கே தேடுவேன். தம்பி how are you? தமிழே பேசலாமே. நல்ல வேலை இவங்க அவ மாதிரி இல்ல, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா, உன்னை போய் அண்ணான்னு கூப்பிடும் போதே நினைச்சேன் இவன் ரொம்ப வெகுளியா இருப்பான்னு. எனக்கு சிரிப்பே வரல, அப்படி கட்டாயமா சிரிக்கணும்னா நைட் ஃபோன் பண்ணு, நான் ட்ரை பண்றேன். டேய் அவங்கிட்ட பேசுங்கடா. தம்பி நான் உன்னோட எழுதும் திறனை டெஸ்ட் பண்ண போறேன். மோகன் சில சென்டென்ஸ் உங்ககிட்ட சொல்லுவான், அதை நீ எழுதணும், ஓகேவா? டேய் சொல்றா. டேய் அப்படி என்னடா எழுதியிருக்கான்? மாவட்ட ஆட்சியர் வருகிறார்னு எழுத சொன்னா மாவட்ட ஆட்சியர் வருகிறார்னு எழுதி வச்சிருக்காண்டா. என் நண்பன் நோய்வாய்ப்பட்டிருந்தான்னு எழுத சொன்னா என் நண்பன் நாய்வாய்ப்பட்டிருந்தான்னு எழுதியிருக்காண்டா. என் தம்பி வாயிலில் பட்டாசு வெடித்தான் அப்படின்னு எழுத சொன்னா என் தம்பி வாயில் பட்டாசு வெடித்தான் எழுதியிருக்காண்டா. சரி விடு, நான் உன்னை தமிழை சரியா எழுத வைக்கிறேன். அப்படியா? தமிழை பிழை இல்லாம எழுதுறத என்னோட மிகப்பெரிய ஆசை. எப்படியா செஞ்சுருக்க? நாங்க இருக்கோம்டா. என்னடா 3 பேர் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க. ஒருத்தன் தமிழ்ல பேச மாட்டேங்கிறான், இன்னொருத்தன் தமிழ்னா அடிக்க வரான், இன்னொருத்தன் தமிழ் தான் வேணுங்கிறான். இவனுங்களை எப்படி நம்ம வழி கொண்டு வர்றது? பேசாம ஆபரேஷன் தமிழை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா? நோ, ஆபரேஷன் தமிழை எப்படியாவது முடிச்சே ஆகணும். அதான் எப்படி? இதுக்கு குருட்டுத்தனமான முட்டாள்தனமும் முரட்டுத்தனமான புத்திசாலித்தனமும் வேணும். அவங்கள நம்ம வழி கொண்டு வரதை விட நாம அவங்க வழிக்கு போனா ஈஸியா முடிச்சிடலாம். அதாவது அவங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கும், அதை நம்ம நிறைவேற்றி வைப்போம். அது கைமாற அவங்க தமிழை பேச சொல்லுவோம். எப்படி? செம்ம ஐடியா. இந்த நேரத்தில் எனக்கு 2 காமெடி தோணுது. என் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். என்னதான் பில்கேட்ஸ் பையனா இருந்தாலும் கணக்கு போடும்போது கடன் வாங்கி தான் ஆகணும். பறவை ஏன் பறக்குது தெரியுமா? ஏன்னா நடந்து வந்தா லேட் ஆயிரும், அதுதான். டேய் சே, காண்டா மிருகத்தை பார்த்தா கூட இவ்வளோ வேகமாக ஓட மாட்டாங்க. நம்ம காமெடியை கேட்டு இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. I don't want any chocolate. அது இல்லை தம்பி, உனக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? Why? நீ சொன்னீன்னா அதை நாங்கள் நிறைவேற்றிடுவோம். Really? ஆமாம், ஆனால் அதுக்கு நீ கைமாறா தமிழில் பேசணும். Okay, I accept. இப்போ சொல்லுவோம் ஆசைய. I want to reduce my weight. ஆசைய பாரு ஆசைய, ஆளும் மஞ்சி மகரகட்டையே,
ஆசைய பாரு ஆசைய ஆளு மூஞ்சி மொகர கட்டு. டேய் நாங்கள் ஐயான்னு தான் சொன்னோம், அது உன் காதில் வேற மாதிரி விழுந்துருச்சு. சரி, சாயந்தரம் 6 மணிக்கு வந்துரு. ஓகே பாய். தம்பி, உனக்கு நிறைவேறாத ஆசை ஏதா இருக்கா? Hey, get lost. I don't like to see you. Your face are irritating. நாங்கள் வேணா திரும்பி நின்று பேசட்டுமா? டேய் வாங்கடா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நம்ம போய் பீமை பார்க்கலாம். சரி தம்பி, ட்ரைனிங் ஸ்டார்ட்ஸ் நவ். நாங்கள் 3 பேரும் ஓடுவோம், நீ எங்கள் கூடவே ஓடிவா. முடியலைன்னா ஸ்லோவாக கூட ஓடிவா. லெட்ஸ் ஸ்டார்ட். அவனை காணோம். ஆர்வத்தில் நமக்கு முன்னாடி ஓடிட்டானா? அப்படியே திரும்பி பாரு. டேய் டேய் உன் வெள்ளியை குறைச்சி ஒல்லியாக்கலான்னு பார்த்தா நல்லா தின்னுட்டு தொல்லிய போடுறியாடா ஜெல்லி மிட்டாய் வாயா. I feel tired. Let's stop it after at same place. Okay? நம்ம தான் ஓடணும், அவன் ஓட மாட்டான். என்னடா இது? இவனை நம்பியெல்லாம் என்னால் ஓட முடியாது. நான் ஓடி ஓடி 2 கிலோ குறைஞ்சிட்டேன். டேய் இதை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணு, வெயிட் குறைஞ்சிடும். நீ ப்ராக்டிஸ் பண்ணு, நாங்கள் பக்கத்தில் இருக்கோம். டேய் வாங்கடா, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். டேய் என்னடா இது? டேய் அதை கையில வச்சு தாண்டா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. Yesterday I had leg pain. If I do like this, it is so comfortable. It is like massage. நான் இவனுக்கு அன்போட கொண்டு வந்தா இவரு கால் வலிக்கு மசாஜ் பண்ற. டேய் இவனுக்கு சாப்பிட்டே கொழுப்பு வந்திருக்காது, பேர்த்ல இருந்தே கொழுப்பு இருந்திருக்கும் போல. பேசாம இந்த ஆபரேஷன் தமிழை கைவிட்டுடலாமா? மதனும் ஓகே பண்ண முடியல, நடனும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. கண்ணா என்னடா முடிக்க முடியலையா? முடிச்சிட்டேன்டா. எப்படிடா முடிச்சீங்க? பேசாம இந்த ஆபரேஷன் தமிழை கைவிட்டுடலாமா? மதனும் ஓகே பண்ண முடியல, நடனும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நோ, இதை நம்ம முடிச்சே ஆகணும். எப்படா முடிக்கிறது?
அத நாளைக்கு பார். Brothers, today is the day to check my weight. My original weight is 80 kg. Let's see. தம்பி ஏறி நில்லுப்பா. Wow, I become slim. Now I am 42 kg. நான் சொன்ன மாதிரியே தமிழ்ல பேசிடுறேன். நன்றிண்ணா. டேய் வெயிட் எப்படா கம்மியாச்சு? எப்படா கம்மியானா? எப்படா நடந்தது? உங்களை மாதிரியே அந்த வெயிட் மிஷினும் ரிப்பேர். யானையே ஏறினாலும் அந்த வெயிட் மிஷின் ஒரே வெயிட்டை தான் காட்டும். அது தெரியாம அந்த குண்டை கவுந்துட்டான். எக்ஸாம்பிளுக்கு நீ ஏறினில்ல. பரவாயில்லையே, ஆபரேஷன் தமிழ் சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இவன் ஓகே, மதனை எப்படி பேச வைக்கிறது? அத நான் பார்த்துக்கிறேன். வாடா, உன்னையும் வர சொல்லியிருக்கானா? ஆமா, நீயும் அவன் சொல்லி தான் வந்தியா? எங்க போனா மோகன்? தோ இந்த ரூம்ல தான் இருக்கான். மதனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். ஐயா என்னை விட்டுருங்க, நான் தமிழ்ல பேசிடுறேன், ரத்தமே வந்துருச்சு. டேய் அவன் என்னடா செஞ்ச? ஃபிளாஷ்பேக் ஆண்டா, மேலே பாரு, நீங்களும் பாருங்க. கோழிய முட்டை போடுதுன்னு தெரியுமா? I don't know. ஏன்னா அதுக்கு யாரும் 1 2 3 சொல்லி கொடுக்கல. இது எப்படி இருக்கு? No, why? 102க்கும் 104க்கும் நடுவுல என்ன இருக்கு? 103. 0. No, why are you pasting again? தமிழ்ல பேசுறியா? நான் தமிழ்ல பேசுறேன்.
அப்போ உன் ஜோக்ஸ் எல்லாம் மொக்கன்னு உனக்கே தெரியுது. அதை விடு, ஆப்ரேஷன் தமிழன் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆமாம், கையாண்ண இங்கே ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கோம். நாங்கள் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு இது? இது ஒரு மேஜிக் பென். இதில் எழுதுனா தமிழில் மிஸ்டேக்கே வராது. என்ன எழுதி? தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லடா, மிஸ்டேக்லாம் எழுதியிருக்கா. ஹாய்டா. ஹாய்ண்ணா. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை எழுதி பார்த்தாங்க, மிஸ்டேக் வந்துச்சு. எப்படி? உண்மை சொல்லுங்க. இது மேஜிக் பென்னெல்லாம் கிடையாது. நான் எழுதினாவே மிஸ்டேக்ஸ் வரும்னு நீ நினச்சிட்டு எழுதினேன். உன் எண்ணத்தை நான் மாற்றணும்னு நினச்சேன். அதனால தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். இந்த பேனலில் எழுதினாலே மிஸ்டேக்ஸ் வராது அப்படின்னு நீ நினச்சிட்டு எழுதினேன். அதனால தான் உனக்கு ஒரு மிஸ்டேக்ஸும் வரல. மிஸ்டேக்ஸ் நீ எழுதுகிற தமிழில் இல்லை, உன் எண்ணத்தில். இனிமேல் எது செஞ்சாலும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் செய். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்போ இந்த பேனா இது எங்கள் ஞாபகத்தமாக நீயே வச்சுக்கோ. ஒரு வழியா ஆப்ரேஷன் தமிழ் முடிஞ்சது. இது முடிவில்லை, ஆரம்பம். தமிழ் நல்ல லாங்குவேஜ்னு ஒத்துக்கிறேன். இவங்க 3 பேர்த்த நீங்க திருத்திட்டீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல 100 பேர் இருக்காங்க. அவங்கள யாரா திருத்துவா? அதுக்குன்னு ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அதுக்கு பிறக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே ஒருத்தங்க பிறந்துட்டாங்க. குரு, அது யாருடா அது? அவர் நமக்கெல்லாம் குருடா. புரிகிறதா இவன் தீ என்று தெரிகிறதா? படைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? இவன் யாரும் அரசனில்லை, தாண்டி கடக்கின்ற பொழுதும் காயமில்லை. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். It's just a